மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 சொற்களுக்கு மாற்றாக நீங்கள் தமிழ் எங்காவது வேறு சொற்களை பார்த்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டிற்கு கிழக்கில் என்ன இருந்தது? வங்காள விரிகுடா அல்லவா? அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் வைத்த பெயர். அதாவது 13வது நூற்றாண்டிற்கு முன்பு ஒரு பெயர் இருந்திருக்கும். ஏனென்றால் 13வது நூற்றாண்டு வரை மட்டும்தான் தமிழர்களுடைய ஆட்சி காலம் அனைத்துமே. அதற்கு பின்பு இருக்கும் அனைத்துமே குழப்பங்கள், கலப்படங்கள், திரிபுகள் மற்றும் தான். ஆகவே 13வது நூற்றாண்டு வரை அதை குணக்கடல் என்றுதான் கூறுவார்கள். ஆகவே கிழக்கு என்றால் குணக்கு என்ற சொல் தான் அங்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து மேற்கு, அதை வங்காள விரிகுடாக்கு கிழக்குக்கு சொன்னது போல பக்கத்தில் குடக்கடல் என்று இருந்தது. எனவே குடக்கு என்பதுதான் மேற்குக்கான சொல். குடவாயில் என்று கோயில் எழுதியிருப்பார்கள் தானே, மேற்கு வாயில். அதே போல குடநாடு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தானே, மேற்கு நாடு. அடுத்து வடக்கு. வடக்கு என்பதற்கு உதக்கு என்று கூறுவார்கள், அதாவது உதகமண்டலம். கோவைக்கு வடக்கில் இருப்பதுதான் உதக்கு, உதகமண்டலம். கடைசியாக தெற்கு. தெற்கிற்கும் தமிழர்களுக்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. தெற்கில் இருந்தால் நகர்ந்து இப்போது இருக்கு தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். அது இந்திய நிலப்பரப்பு முழுவதுமாக பரவியிருந்தது. தெற்கிற்கு நமக்கு தெக்கணம் என்று கூறுவார்கள். இந்த சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், தமிழ் தாய் வாழ்த்தில் இருக்கும். தெக்கணமும் அதில் சிறந்த. ஆகவே இந்த 4 சொற்களுக்கும் மாற்றாக வேறு தமிழ் சொற்களை இந்த சிறு வழியத்தில் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இதை அனைவருக்கும் பகிருங்கள். நீங்கள் பகிர்ந்தால்தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தரும். அடுத்து நல்ல ஒரு கலிநயமான சொல்லில் சந்திப்போம். அதுவரை என்றவரை அல்ல, இயங்கும் வரை, இறக்கும் வரை தமிழில் பேசுவோம். நன்றி.